லாஜிஸ்டிக்ஸ் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த வீடியோ பதிவின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மேற்குறிப்பிட்ட மின்னஞ்சல் logisticsari2020@gmail.com நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் மேல் குறிப்பிட்டுள்ள வெப்சைட் www.harilogisticsacademy.com மூலியமாக இந்த வீடியோ பதிவை தவிர மற்ற பல விஷயங்கள் அதில் உங்களுக்கு இடப்பட்டிருக்கின்றன. அதிலையும் நீங்கள் சென்று பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், புதிய வீடியோ இடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கும். ரயில் போக்குவரத்து. ரயில் போக்குவரத்து என்பது தண்டவாளங்களில் இயங்கும் சக்கர வாகனங்களில் பயணிகளையும் பொருட்களையும் கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாகும். அவை ரயில் தண்டவாளங்களில் அமைந்துள்ளன. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் முதலில் பயன்படுத்தப்பட்டது. ரயில் போக்குவரத்து மேற்கு உலகின் விரிவாக்கத்திற்கு விரைவாக முக்கியமாக மற்றும் 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக லாஜிஸ்டிக்ஸ் துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நவீன நடைமுறையில் நிலம் முழுவதும் பயணிக்கும் மிகப்பெரிய மற்றும் கனமான பேலோடுகளுக்கு, அதாவது மொத்த சரக்குன்னு சொல்லக்கூடிய அதிகமுள்ள சரக்குகளுக்கு ரயில் மிகவும் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகிறது. ரயில் உட்கட்டமைப்பின் பெரும்பகுதி அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை பெரிய மக்கள் தொகை இல்லாத நிலங்களுடன் இணைக்கிறது. இந்திய ரயில்வே ஐஆர்னு சொல்லக்கூடியது அமைப்பு உலகின் மிகப்பெரிய போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க்குகளில் ஒன்றாகும். இது தினசரி சுமார் 19,000 ரயில்களை இயக்குகிறது. இதில் 7,000 சரக்கு ரயில்கள் உட்பட 7,146 ரயில் நிலையங்கள் மூலியமாகவும் 65 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் உள்ளன. 65,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் உள்ளன. இதனால் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இரண்டையும் பொறுத்தவரை இது இந்த நாட்டின் உயிர் நாடியாக செயல்படுகிறது. இது ஒரு சேவை அடிப்படையிலான அமைப்பாகும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ரயில்வே இந்த நாட்டிற்கான ஆற்றல் மற்றும் செலவு திறன் உள்ள பொருளாதார வழிமுறையை குறிக்கிறது. மேலும் நீண்ட தூர பயணத்திற்கும் இந்தியா முழுவதும் மொத்த பொருட்களின் இயக்கத்திற்கும் பெரிதும் உதவுகிறது. ஆண்டுதோறும் 1 பில்லியன் டன்களுக்கும் அதிகமான சரக்கு போக்குவரத்தை கொண்டு செல்லும் உலகின் 4 ரயில் நெட்வொர்க்குகள் இந்தியா ஒன்றாகும் என்ற பெருமை கொள்ளத்தக்கது. பக்கத்தில் கொடுத்த மேப் உங்களுக்கு ரயில்வே நெட்வொர்க் மேப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பார்வைக்காக கொடுத்துருக்கு. இந்திய ரயில்வே தினசரி 7,000க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்களை இயக்குகிறது மற்றும் ஒரு நிதியாண்டில் 1.23 பில்லியன் டன் சரக்குகளை கொண்டு சென்றுகின்றது. 1.5 கிலோமீட்டர் நீளம், 3,660 மில்லிமீட்டர் அகலம் மற்றும் 7.1 மீட்டர் உயரம் அளவு கொண்ட இந்திய சரக்கு ரயில்கள் மட்டுமே உலகில் உள்ளன. இந்திய ரயில்வே சரக்கு பிரிவு 2,77,987 சரக்கு வேகன்களை கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் சரக்கு ரயில்களின் சராசரி வேகம் 24 கிலோமீட்டர். அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு தள்ளுவாரத்திற்கு பிறகு சில ரயில்கள் 100 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் இயங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் பிராட்கேஜ் ரயில் பாதை சரக்கு சேவை 100% அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்திய லோக்கோமோட்டிவ் வகுப்பு WAG-9 என்கின்ற தற்போது இந்திய ரயில்வேயின் மிகச் சக்தி வாய்ந்த சரக்கு என்ஜினாக இயங்குகிறது.
WAG-12 என்பது இந்திய ரயில்வேயின் புதிய மின்சார சரக்கு லோக்கோமோட்டிவ் ஆகும். இது 12,000 HP ஆற்றல் திறன் கொண்டது. இந்திய ரயில்வேயின் சரக்கு போக்குவரத்து சேவை இந்தியாவின் நீளம் மற்றும் அகலத்தை பொருட்களடைய பொறுப்பாகும். பீகார், ரக்சால் மற்றும் நேபாளத்தின் பீர்கஞ்ச் இடையே சர்வதேச சரக்கு சேவை இணைப்பு உள்ளது. இந்தியாவில் புதிய அர்ப்பணிப்பு சரக்கு தாழ்வாரங்கள் 2020 இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கொரோனா காலத்தினால இது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேம்பநாடு ரயில் பாலம் கேரளாவில் இருக்கு. இதுதான் இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாலமாகும். இது 4.62 கிலோமீட்டர் நீளம் கொண்டது மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது இதனுடைய ப்ரீவியஸ் ஸ்லைடில் நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்துருப்பீங்க. இதனுடைய ஃபோட்டோகிராஃப், இந்த பிரிட்ஜோட ஃபோட்டோகிராஃப். இந்திய ரயில்வேயின் சரக்கு போக்குவரத்தில் 55% கோல்டன் குவாட்ரிலேட்டரல் சொல்லுவாங்க. அது தமிழில் கோல்டன் சரக்கு தாழ்வாரங்கள் சொல்கிறாங்க, கொண்டு செல்லப்படுகின்றன. IR இந்திய ரயில்வே இரட்டை அடுக்கு நிலையான வடிவ கொள்கலன்கள், அது கண்டெய்னர்னு சொல்லக்கூடியது, சமீபத்தில் 400 கொள்கலன்கள் கொண்டு உலகிலேயே அதிக திறன் கொண்டு செயல்படுத்தப்பட்டன. இந்திய சரக்கு சேவை 800 மின்சார இன்ஜின்கள் 12,000 HP கொண்டவை ஆகும். இது உலகிலேயே மிகப்பெரியது. ஆண்டுதோறும் 1 பில்லியன் டன்களுக்கும் அதிகமான சரக்குகளை எடுத்துச் செல்வதில் சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றை உள்ளடக்கிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ரயில்வே கிளப்பில் இந்திய ரயில்வே உள்ளது. ரயில் போக்குவரத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு பாதை திட்டங்கள் இப்போது நடைமுறையில் சிலது வந்திருக்கு, சிலதில் வரல. இது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கும் எந்த மாநிலங்கள் வழியாக போகுது, அதுக்கு யார் நிதி உதவி கொடுக்குறாங்கங்கிறதையும் பார்ப்போம். ஒன்று அமிர்தசர்ஸ்லேருந்து கொல்கட்டா டெடிக்கேட்டட் கேரியர் ஃப்ரைட் கேரியர் சொல்லுவாங்க, DFCன்னு சொல்கிறது, டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார். ஸோ அதை தான் இங்கே தமிழில் நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட சரக்கு நடைபாதைன்னு சொல்கிறோம். அது இந்த அமிர்தசர்லேருந்து கொல்கட்டா வரைக்கும் இது செல்லக்கூடிய மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதுக்கு நிதியுதவி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முழுமையாக செய்து வேர்ல்டு பேங்க் நிதியுதவி கொடுக்குது. அடுத்தது மும்பை டு பெங்களூரு. இது மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மூலிமா வழியாக செல்கின்றது. இதுக்கு பிரிட்டன் அரசு மூலிமா நிதியுதவி கிடைக்கிது. அடுத்து சென்னை டு பெங்களூரு. இது கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, ராயலசீமா பகுதி மூலிமா செல்லுது. இதுக்கு ஜிக்கான்ற அமைப்பு, அதாவது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு நிதியுதவி கொடுக்குது. அதே மாதிரி டெல்லி மும்பை இதுவும் தொடங்கிட்டாங்க. இது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு காரிடார். இது UP, டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மூலிமா இணைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நிதியுதவி மறுபடியும் இந்த ஜிக்காங்கிற ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் தான் இதுக்கு கொடுக்குது. இந்த காரிடார் எங்கேருந்து எப்படி போகுது என்னங்கிறது இந்த மேப்பு மூலிமாவும் நீங்கள். அடுத்தது விமான போக்குவரத்து. புதிய காற்று அல்லது விமான போக்குவரத்து முறை உள்நாடு மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் விமானங்கள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. காற்றுன்னு சொல்லக்கூடிய வான்வெளி, அதான் விமான போக்குவரத்துன்னு சொல்கிறோம். தொழில்நுட்பங்களை தொடர்ந்து மேம்படுத்துவதால் நடைமுறையில் வரம்பற்ற பாதை சாத்தியக்கூறுகளையும் கொண்டு விமான போக்குவரத்து வேகமாக வளர்ந்து வருது. மற்றும் கப்பல் போக்குவரத்து வடிவ நேரத்தில் கப்பல் போக்குவரத்துக்கு அதிக நேரம் ஆகும். விமான போக்குவரத்து ரொம்ப திறமையான முறையில் பயன்முறையாகும்.
இதன் விளைவாக அமேசான், DHL, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு மற்றும் UPS போன்ற பல நிறுவனங்கள் வளர்ந்து வரும் சந்தையில் ஒரு போட்டி விளிம்பை பெறுவதற்காக தங்கள் சொந்த விமானங்களை வாங்கியுள்ளன. விமான சரக்கு தொழில் ஒரு தொழில்துறை விநியோகச் சங்கிலியை உள்ளடக்கியது. இதில் விமான நிறுவனங்கள், சுங்கம், தரை சேவைகள், விமான சரக்கு அனுப்புநர்கள், தரகர்கள், உள்நாட்டு போக்குவரத்து, விமான சரக்கு முனையங்கள், விநியோக மையங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சர்வதேச எக்ஸ்பிரஸ் சேவைகள் ஆகியவை அடங்கும். விமான சரக்குகளுக்கான தேவை விலையால் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக சாலை போக்குவரத்தை விட 4-5 மடங்கு கூடுதல் செலவு மற்றும் கடல் போக்குவரத்தை விட 12-16 மடங்கு அதிக செலவு அல்லது விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்புகள் நாட்டிற்கு நாடு, பருவத்திற்கு பருவம் மற்றும் தயாரிப்புக்கு தயாரிப்பு மற்றும் வெவ்வேறு தொகுதிகளுக்கும் வேறுபடுகின்றன. இதனால் விமானம் மூலம் அனுப்பப்படும் சரக்கு ஒரு யூனிட்டுக்கு அதிக மதிப்புகளை கொண்டுள்ளது. அல்லது ஆவணங்கள், மருந்துகள், பேஷன் ஆடைகள், உற்பத்தி மாதிரிகள், எலக்ட்ரானிக்ஸ், நுகர்வோர் பொருட்கள், அழிந்து போகக்கூடிய விவசாய மற்றும் கடல் உணவுப் பொருட்கள் போன்ற நேரத்தை உணரக்கூடியவை சரியான நேரத்தில் உற்பத்தி மற்றும் உதிரிபாகங்களின் அவசர ஏற்றுமதிகளை சில உள்ளீடுகளும் அவற்றில் அடங்கும். விமான சரக்குகளின் அளவு அதிகரிக்கும் போது பயணிகள் விமானத்தில் இருந்து அதிகரிக்கும் அளவிலான பட்டய சரக்கு விமானங்கள் மற்றும் இறுதியில் திட்டமிடப்பட்ட சரக்கு சேவைகளுக்கு இயற்கையான முன்னேற்றம் காணப்படுகிறது. இப்போ லேட்டஸ்ட் இது அதிகமாகிட்டு இருக்கு. இதன் மூலிமா அனுப்புறது, சரக்கு அனுப்புறது. விமான சரக்கு சேவைகளில் 2 வகை இருக்குது. ஒன்று பொது மற்றும் சிறப்பு சரக்கு. இந்த பொது சரக்குங்களில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், நகைகள் மற்றும் மருந்துகள் போன்ற உயர் மதிப்புள்ள பொருட்களை உள்ளடக்கியது. கடல் கப்பலை விட விமான கப்பல் மிகவும் அதிக மதிப்பு வாய்ந்தது. ஆனால் அதிக லாபம் மற்றும் பல மின்னணு பொருட்கள் உடையக்கூடியவை என்பதால் விமான சரக்கு என்பது போக்குவரத்துக்கு மிகவும் பொருத்தமான வடிவமாகும். சிறப்பு சரக்குங்கிறது வெப்பநிலை கட்டுப்பாடு, சில காற்று நிலைமைகள் அல்லது பாதுகாக்கப்பட்ட உரைகள், அதாவது அபாயகரமான பொருட்கள் அல்லது கால்நடைகள் போன்ற பொருட்களை கொண்டு செல்வதற்கு சிறப்பு நிபந்தனைகள் தேவை. விமான சரக்கு மூலம் என்ன அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பின்வரும் பொருட்களை விமானம் மூலம் கொண்டு செல்ல முடியாது. ஒன்று ஐநா ஆபத்தான பொருட்கள்னு வகைப்படுத்திய லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் லித்தியம் அயன் பேட்டரிகள், மின்சாரம் அல்லது மின் வங்கிகள், அதாவது நம்ம இதுன்னு சொல்லுவாங்க பவர் பேங்க், அந்த மாதிரி பொருட்கள். அப்புறம் சட்டவிரோத பொருட்கள், துப்பாக்கிகள், எரியக்கூடிய சுலபமாக தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள், அது இல்லாமல் வெடிபொருட்கள், அப்புறம் உயர் வேதியியல் பொருட்கள். பொருட்களை எவ்வாறு விமானம் மூலம் அனுப்பப்படுகின்றன? அது ஒத்த வழி இல்லாத வான்வழி ஒரு விமான வழி மசோதா செயல்படுகிறது. விமான சரக்கு செலவுகள் மற்றும் விலை நிர்ணயம் விமான சரக்குகளை கன்சோல்களில் ஒன்றிணைக்க முடியும். அதாவது ஒரு வெவ்வேறு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆளுங்ககிட்டேருந்து நம்மளால் அதை ஒன்றா கொண்டு வர்றது கன்சோல், அதைத்தான் கன்சோல்னு சொல்கிறாங்க. பிற கப்பல் ஏற்றுமதி செய்பவர்களுடன் சரக்குகளை ஒன்றிணைப்பது பெரும்பாலும் பொருளாதாரத்தின் காரணமாக அதிக செலவு குறைந்ததாகும். இருப்பினும் இது பெரும்பாலும் ஜோடி அல்லது குழு ஏற்றுமதிக்கு நேரம் எடுக்கும். ஏன்னா நம்ம பல பேரோட பொருட்களை ஒன்றா சேர்த்து அனுப்பும்போது அதுக்கு கூடுதல் நேரம் செலவெடுக்கும் அதை ஒன்று சேர்க்கறதுக்கு. பொருட்களை அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஏர்வே பில் தேவைப்படும். இது அடிப்படையில் ஒரு விமான நிறுவனம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவரால் வழங்கப்பட்ட குறிப்பு. இது வண்டியின் ஒப்பந்தத்தை
விமானத்தின் சான்றுகளை காட்டுகிறது. ஒரு கப்பல் துறையில் பில் ஆஃப் லேடிங்கிற்கு இது சமமாகும். அதாவது நம்ம பொருட்களை இவங்க மூலிமா இதுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. அதுக்கு மாஸ்டர் ஏர்வேர் பில்லுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஏர்வே பில்லுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கு ஒரு அத்தாட்சி, நம்ம பொருள் அனுப்பிச்சதுக்கும் எங்கே யாருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. அங்கே விமான சரக்கு விலை எவ்வளவு, அந்த விமான சரக்கு விலைக்கு என்னென்ன காரணிகள், 3 காரணிகள் அதுக்கு கணக்கிடப்படுகிறது. முக்கியமான காரணிகளை 3 காரணிகளை பார்க்கலாம். அதாவது ஏற்றுமதி வகை ஒன்று, அதாவது பொருட்களின் அளவு மற்றும் எடை, அத்துடன் சிறப்பு சரக்கு விஷயத்தில் ஏதேனும் குறிப்பிட்ட தேவைகள். அப்புறம் இன்னொன்று இலக்கு. இது சர்வதேச விவகார நிலையமாக இருக்கலாம், அல்லது உள்ளூர் விமான நிலையமாக இருக்கலாம், அல்லது பொருட்களை மட்டுமே கையாளுற விமான நிலையமாக இருக்கலாம். அதே மாதிரி எப்பொழுது எங்கே டெலிவரி தேவைப்படுமோ அதனுடைய வேகம், அதுவும் முக்கியமான ஒரு காரணி. இந்த விலை நிர்ணயத்தில் அது ஃப்ளைட்டுன்னு சொல்லக்கூடிய, அதுக்காக இந்த விலைங்கிறது என்னென்னா ஃப்ளைட்டு, வேற ஒன்றும் இல்லை, ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம். இது தவிர விமான சரக்கு காப்பீடு, கூடுதல் கட்டணம் மற்றும் சுங்க வரி அல்லது மற்ற வரிகள் போன்ற கூடுதல் செலவுகளையும் இது உள்ளடக்கியது. முடிவில் ரயில் போக்குவரத்து பார்த்திங்கன்னா, போக்குவரத்து திசை திருப்பல், அதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் திசை திருப்பல் சொல்கிறாங்க. திசை திருப்பல் புள்ளிகள் மற்றும் பயன்முறைகளுக்கு இடையில் சுவிட்ச் ஆஃப் ஆகியவற்றால் ரயில் பாதிக்கப்படவில்லை. அதாவது இறக்கி ஏற்றி இந்த நடுவில் மாற்றுறது, அதெல்லாம் நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது இங்கே தேவைப்படாது. அதனால் இதில் அனுப்புகிற பொருள்கள், ரயில் மூலிமா அனுப்புகிற பொருள் குறைந்த சேதத்தோடு, அதாவது மிக நீண்ட தூரத்துக்கு சேர்வதற்கும் இது மிக நம்பகமான பயன்முறையாக உபயோகப்படுகிறது. ரயில்கள் பொதுவாக நிலக்கரி, தானியங்கள், இரும்பு, தாது, சிமெண்ட், எண்ணெய், ஆட்டோமொபைல்கள், கொள்கலன்கள், அரிசி மற்றும் கோதுமை போன்ற மொத்த சரக்கு பொருட்களை எடுத்துச் செல்கின்றன. விமான போக்குவரத்து வரைக்கும் விமான பயணம் பெரிய முறையில் மேம்பட்டதாகவும் நம்பகமானதாகவும் மாறியுள்ளது. அதிக நிறுவனங்கள் அதிக மதிப்புள்ள சரக்கு மற்றும் பொருட்களை கையாள்வதற்கு விமானங்களை நம்புகின்றன. பயணத்திற்கு விருப்பமான வழியாக விமானத்தின் பிரபலமடைவதும், பயணிகள் விமானங்களில் தொடர்ந்து பிக்கி பேக் செய்வதால் விமானம் மூலம் அனுப்புவது மிகவும் வசதியானது. மேலும் பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஒரு பொருளாதார வழியாகவும் விமான போக்குவரத்து உருவாக்குகிறது. விமான போக்குவரத்தில் 2 குறைபாடுகள் உள்ளன. அதன் தற்போதைய நிலையில் விமான போக்குவரத்து இன்னும் இதுவரை கப்பலுக்கு மிகவும் விலை உயர்ந்த வழியாகும். மேலும் விமான பயணத்தின் தன்மை காரணமாக விமானத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எடை மற்றும் சரக்குகளின் அளவு குறைவாக இருக்க வேண்டும். விமான போக்குவரத்தால் உற்பத்தி செய்யப்படும் உமிழ்களின் அளவும் எந்த ஒரு பயன்முறையிலும் மிக உயர்ந்ததாகும். நன்றி நண்பர்களே, உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் அனுப்புவீர்கள் என்று நம்புகிறேன். இதிலிருந்து நீங்கள் நன்மை அடைவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மேல் குறிப்பிட்ட மின்னஞ்சல் logisticsari2020@gmail.com அனுப்பலாம். அதே போல் நீங்கள் www.arilogisticsacademy.com என்ற வெப்சைட்டில் சென்று பார்த்தீர்கள் என்றால் அது மேற்கொண்டு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு மேலும் தகவல் தர்றதுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.